இப்போ பார்த்தீங்கன்னா நக்கீரன் சேனல் ஒன்று இருக்குது, யூடியூப் சேனல். அவங்க திமுக ஆதரவு சேனல். அதில் அவங்களுடைய நக்கீரன் நிறுவராக இருந்தவர் அவரே ஒரு பேட்டி ஓப்பனாக கொடுத்துருக்காரு நேற்று. என்னென்னு கேட்டிங்கன்னா, நிக்கிதா அந்த இதில் மேல் இடத்துல தலையிட்டது யார் அப்படின்னு அவர் வீடியோவில் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்களோட பிஏவான். அந்த பிஏ நகிதாவுக்கு வேண்டியவங்களாம். அந்த பிஏ தான் என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அது யாருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு, உதயச்சந்திரனா, ஸ்டாலினுடைய செக்ரட்டரி ஐஏஎஸ், அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உதயச்சந்திரன் ஏடிஜிபி டேவிட் ஆசீர்வாதம் அவர்கிட்ட சொன்னார், அவர் தான் டிஎஸ்பிகிட்ட சொன்னார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த இது நான் எதுக்கு பேரை தைரியமாக சொல்கிறேன்னா, அந்த இவங்களே பேசியிருக்காங்க பேரை சொல்லி. அது இல்லாமல் ஸ்டாலினுக்கு ஒரு காலத்தில் பிஏவாக இருந்த ராஜா சங்கர் அப்படின்ற ஒரு ஆள் இந்த அம்மாவுக்கு நிகிதாவுக்கு ரொம்ப பழக்கம். ஸ்டாலினுக்கு பிஏவாக இருந்தவர் ஒரு காலத்தில் ராஜா சங்கர், அவர் பழக்கம். ராஜா சங்கர் நாடார், அவங்களோட குலதெய்வம் தான் வனபத்திரகாளியம்மன் கோயில். இந்த அம்மா பிரமலை கலர் நிகிதா. ராஜா சங்கர் சொன்னதுனால தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ அங்கே சம்பவம் நடந்தோடனே ராஜா சங்கர்கிட்ட சொல்கிறாங்க. ராஜா சங்கர் டிஎஸ்பிகிட்ட சொல்கிறாரு, இந்த 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபோன் பண்ணி சொன்ன இடம் எதுன்னா டிஎஸ்பிகிட்டையும் பேசுகிறாங்க. இவங்க ஃபோன் பண்ணி டிஎஸ்பி கேட்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு டேவிட்சன் தேவாசீர்வாதம்னு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக இருக்கிறவர்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. அவருக்கு என்ன பவர்னா தமிழக போலீஸில் அவர் டான். அப்போ அவர் சொல்கிறதுலேருந்து டிஎஸ்பிக்கு மேலே ஒரு ஏடிஜிபி, ஒரு செக்ரட்டரி டு ஒரு அரசாங்கத்துக்கு சிஎம்முக்கு முதலமைச்சருக்கு உதவியாளராக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி, அதுக்கப்புறம் ஸ்டாலினோட பிஏ பேருன்னு சொல்கிறார், பிஏவாக இருந்தவர். இவங்க 3 பேர் தான். அதில் ஸ்டாலினோட பிஏவுக்கு நிகிதா ரொம்ப வேண்டியவங்க. அவங்க சொல்லித்தான் அந்த கோயிலுக்கே போனாங்க அந்தவங்க. ஏன்னா அவருடைய குலதெய்வமாக ஸ்டாலின் பிஏவோட குலதெய்வம். அப்போ இவ்வளோ விஷயத்த சொன்னால் ஏன் அந்த மேலே 3 பேர்த்துக்கு போகலை, ஸ்டாலின் பிஏவை ஏன் பிடிக்கலை கேளுங்க. ஸ்டாலின் பிஏவுக்கு வெறும் ஸ்டாலின் பிஏ தான் சொன்னாரா, ஸ்டாலின் சொல்லி பிஏ சொன்னாரா, அதை விசாரிக்கணும்ல. அதுக்கடுத்தது உதயச்சந்திரன் அவர் சொல்கிறாரு, அதுக்கு என்ன பதில், ஏடிஜிபி சொன்னார். அப்போ இவங்கெல்லாம் தப்பிச்சிடுறாங்கல்ல. கடைசி இழிச்சவாயம் மாட்டினவன் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ, போலீஸ்காரன், இவங்களை தானே பிடிச்சிருக்காங்க.